திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா விமலா, வயது 30 வயது. அவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து செட்டியார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா கன்னி. இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க +2 தான் முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சொந்தமாக டிஃபன் கடை வச்சு நடத்திட்டு வரதை சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருந்த பொண்ணு தான். இப்போ வந்து வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு டிஃபன் கடை சின்னதாக வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் பெரிய கடையை வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வசதின்னு பார்த்திங்கன்னா சொந்தமாக வீடு மட்டும்தான் இருக்குது. அதுவும் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். இப்போ தான் வந்து சொந்தமாக வீடு கட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நில வசதியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு இருக்காங்க. இவங்க திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இன்னும் திருமணம் பண்ணிக்கல. வீட்டில் வந்து வரன் பார்த்துட்டே இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா இவங்க செஞ்சியில் தான் இருக்கிறாங்க. வரக்கூடிய மணமகன் வந்து நல்லா படித்தவராக இருந்தாலும் சரி, படிக்காதவராக இருந்தாலும் சரி, எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபோட்டோ மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் வந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க பேர்னு பார்த்திங்கன்னா இவங்க துர்கா, வயது 29 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சைவ பிள்ளை வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்திங்கன்னா கன்னி. இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க +2 தான் முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க மல்லிகை கடை வச்சு சொந்தமாக நடத்திட்டு வரதை சொல்லியிருக்கிறாங்க. சொந்தமாக வந்து இப்போ 2 கடை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வசதின்னு பார்த்திங்கன்னா சொந்தமாக வீடு இருக்குது. நிலம் வந்து சும்மா ஒரு 10 ஏக்கரா நிலம் இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நிலம்லாம் அவ்வளவோ இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு திருமணம் ஆகிருச்சு. திருமணம் ஆகி விவாகரத்தாயிடுச்சு. இவங்க வந்து இப்போ தனிமையில் தான் இருக்காங்க. ஒரு துணை வேணுன்றதுக்காக தான் மறுமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா இவங்க கும்பகோணத்தில் தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு எதுனா சந்தேகம் இருந்தால் தம்ப்லைனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்க. இந்த சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.